அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 19. சமதர்மம். ஏழை முயற்சி செய்து முன்னுக்கு வரக்கூடாதென்று இந்து மதம் தடுக்கிறதா? பணக்காரன் தேவைக்கு மேல் சொத்து வைத்திருப்பதை இந்து மதம் அனுமதிக்கிறதா? இல்லை. தர்மம் சரியாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதே இந்து மதத்தின் சாரம். கடந்த நூற்றாண்டுகளில் பணக்காரர்களாக இருந்தவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக ஏழ்மையை தலைவிதி என்றார்கள். ஏழைக்கு இறைவன் கொடுத்த அளவு மற்றவர்களோடு சம அளவுதான். ஆனால் ஏழையின் அளவை பணக்காரர்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள். ஏழ்மை என்பது நிரந்தரமாக இருக்குமானால் அது இறைவன் விதித்த விதியாக இருக்கலாம். எப்போது ஏழையும் பணக்காரனாக வாய்ப்பிருக்கிறதோ அப்போது அந்த வாய்ப்புகள் தடுக்கப்பட்டவன்தான் ஏழையாக இருக்கிறான் என்று அர்த்தம். பேராசைக்காரர்கள் மோட்சத்துக்குப் போவதில்லை என்று இந்து மதம் கூறுகிறது. ஒருவரது அறிவை இறைவன் நிர்ணயிக்கலாம், ஆனால் பொருளை அவன் நிர்ணயிப்பதில்லை. ஏழ்மை என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல என்று இந்து மதம் அறுதியிட்டுக் கூறுகிறது. அந்தக் கால உபன்யாசகர்கள் இதுபற்றி என்ன சொன்னார்களோ எனக்குத் தெரியாது. ஆனால் இந்தக் காலத்தில் இந்த மத தத்துவங்களை லௌகீக வாழ்க்கைக்கு உகந்த வகையில் விமர்சிக்கும் காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகளே அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தெளிவான சமதர்மே இந்த மதத்தின் நோக்கம் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பொருளாதார சமதர்மத்தையே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களது கருத்தை அவர்களது வார்த்தைகளிலேயே அப்படியே தருகிறேன். இது யாரோ ஒரு துறவியின் பேச்சு என்று அப்போது படிக்காமல் இருந்தவர்கள் இப்போது படியுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சாயா தோயம் வசனம் அசனம்.